அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரகன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1 வீக்காக ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி அரகன் ஆர்மினா என்னென்னு ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அரகன் ஆர்மி அப்படின்னா அதோட ஆரிஜின் மியான்மர். மியான்மர் இராணுவத்துக்கு எதிராக ஒரு குரூப் போராடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக. அவங்க மெயினாக மியான்மர் இராணுவத்துக்கும் எதிராகவும் ரோஹிங்யா குரூப்புக்கு எதிராகவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அரகன் ஆர்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பழங்குடியினர், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப்பு. அந்த குரூப் யாருன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஏஆர்எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் எப்படின்னா பார்த்திங்கன்னா அரகன் ரோஹிங்யா சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களும் மியான்மர் இராணுவத்துக்கு எதிராகவும் இவங்க அரகன் ஆர்மிக்கு எதிராகவும் போராடக்கூடிய ஒரு குரூப். அவங்க இதில் பார்த்திங்கன்னா அரகன் ஆர்மி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இந்த இராணுவத்தில் அவங்க ஒரு கண்ட்ரோல்டாக ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி அளவுக்கே ஃபார்ம் ஆகி எல்லா வெப்பன்ஸோடையும் ஒரு தரமான பயிற்சியோடையும் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்காங்க. இவங்க அரகன் ரோஹிங்யா சால்வேஷன் ஆர்மி இந்த குரூப் எப்படின்னா ஏஆர்எஸ்ஏ இவங்க சின்ன சின்ன குழுக்களாக இருக்காங்க. இவங்க ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க, அட்டாக் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுவாங்க. இந்த அரகன் ஆர்மி எப்படின்னா ஆர்மி மாதிரி எதிர்த்து நிற்பாங்க. இராணுவத்துக்கு எதிராக எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பவராக, வலிமையாக, அதுக்கான ரிசோர்ஸஸோட ட்ரைனிங்கோடையும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அரகன் ஆர்மி. இவங்க அரகன் ஆர்மியும் மியான்மருக்குள்ளே தான் இருந்தாங்க. மியான்மரில் ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு 30% 40% அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க மியான்மருக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் இருக்க பார்டர் ஏரியா ஃபுல்லாக இவங்களோட கிட்டத்தட்ட இவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ஏன் அரகன் ஆர்மி ரொம்ப பரபரப்பாக இவங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இவங்க பங்களாதேஷில் ஒரு ப்ராவின்ஸையே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதாவது டெக்னாஃப் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியாவையே இப்போ இவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. பங்களாதேஷ் இராணுவம் பின்வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னாஃப் ஏரியா அப்படிங்கிறது சிட்டகாங் மாநிலத்தில் இது ஒரு பெரிய ப்ராவின்ஸு. இது வழியாக தான் இதுக்கு அந்த ஜெயின் மார்ட்டின் ஐலண்ட் சொல்கிறாங்கள, அது ஒரு முக்கியமான ஆர்மி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதின்னு வச்சுங்களேன். அந்த பகுதி மேலே அமெரிக்காவுக்கு ஏற்கனவே ஒரு கண். அவங்க சைனாவுக்கும் அதில் ஒரு இராணுவ தளம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதுக்கு மேலே ஒரு விருப்பம். ஸோ இந்த ஜெயின் மார்ட்டின் ஐலாண்டுக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஏரியா தான் இந்த அந்த என்னது இப்போ யார் அரகன் ஆர்மி கேப்சர் பண்ணியிருக்க ஏரியா டெக்னாஃப் அப்படிங்கிற ப்ராவின்ஸ். அது இதில் என்ன மெயினான பிரச்சனை அப்படின்னா, பங்களாதேஷ் ஆர்மியால் ரிட்டாலியேட் பண்ண முடியல, அவங்க பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெயின் மார்ட்டின் ஐலாண்டுக்கு உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறது, படகு சவாரி, அதாவது படகு போக்குவரத்து, இது எல்லாமே இந்த டெக்னாஃப் ப்ராவின்ஸ்லேருந்து தான் போய்கிட்டு இருந்துச்சு. எப்படி நம்ம இதுக்கு லட்சத்தீவுக்கு கொச்சின்லேருந்து நம்ம போகிறோமோ அதே இதுதான். இப்போ டெக்னாஃபை அரகன் ஆர்மி பிடிச்சதுனால ஜெயின் மார்ட்டின் ஐலாண்டுக்கு போகிறதுக்கான பாதைகள் தடைப்பட்டு போயிருக்கு. இப்போ பங்களாதேஷோட கட்டுப்பாட்டை விட்டு கட்டுப்பாட்டில் இல்லை ஜெயின் மார்ட்டின் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஒன்று போய்கிட்டுருக்கு. ஓகே, எப்படி திடீர்னு இந்த அரகன் ஆர்மி இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆனாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப நாளாகவே இவங்க 2009லேயே இவங்க ஃபார்ம் ஆகி மிகப்பெரிய அளவில் ஒரு மியான்மரில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இவங்க கண்ட்ரோலில் இவங்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற ஏரியாவிலேருந்து ரோஹிங்யாக்கள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வெளியாகி மியான்மருக்குள்ளேயும் ஒரு குரூப்பு இதில் பங்களாதேஷ்குள்ளேயும் ஊடுருவி, அதாவது ரெபுஜியா இது அகதிகளாக வெளியேறி இருக்காங்க. இவங்க
பங்களாதேஷ்குள்ளே டீப்பஸ்ட்டு, அதாவது மாநிலத்துக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளேயும் ஊடுருவியிருக்காங்க, மியான்மருக்குள்ளேயும் ஊடுருவிருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து உலக அளவில் எல்லா நாடுகள்லையுமே அகதிகளாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து ரோஹிங்யா அகதிகள் வந்து இந்தியாவில் வந்து டெல்லியில், காஷ்மீரில் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வந்து அந்த கேம்ப் இருக்கும். ஸோ வந்து அந்த ஏரியாவிலேருந்து இவங்க அரகன் ஆர்மி கட்டுப்பாட்டில் இருக்க ஏரியாவிலேருந்து வெளியேறியவர்கள் தான் வந்து இந்த ரோஹிங்யா டீமை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இனத்தை சேர்ந்தவர்கள். இப்போ என்ன வந்து சரி ஓகே, அரகன் ஆர்மி பிடிச்சதுனால அந்த ஜியோ பாலிட்டிக்கலில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பக்கம் மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா இந்த பக்கம்லாம் வந்து நம்ம உணவுப் பொருட்கள் என்னன்னாலும் இராணுவமோ ஏ டு இசட் எப்படி போகணும்னா சிலிகுரி வழியாக, அதாவது சிக்கிம் பக்கத்தில் இருக்கிற நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க சிக்கன் நெக் அப்படிங்கிற ஏரியா வழியாக தான் வந்து நம்மளோட எல்லா உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அது வழியாக சுற்றி தான் போகணும். காரணம் ஏன்னா இடையில வந்து பங்களாதேஷ் இருக்குது. பங்களாதேஷ்க்கு அந்த பக்கம் வந்து ஒரு பங்களாதேஷுக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த சைடு இந்தியா, இந்த சைடு இந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கீழே வந்து மியான்மர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு லாங் ஜேர்னி பண்ணி தான் நம்ம வந்து திரிபுராவுக்கோ மணிப்பூருக்கோ வரணும், மேகாலயாவுக்கோ வரணும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ என்ன நம்ம வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கொல்கத்தாவிலேருந்து நம்ம வந்து சிட்டகாங்கு போயிட்டு சிட்டகாங் வழியாக வந்து பங்களாதேஷை கிராஸ் பண்ணி திரிபுரா மணிப்பூருக்கு போகிறதா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தோம். இதில் வந்து என்னென்னா இன்னொரு அக்ரிமெண்ட்டும் இருக்குது. நம்ம வந்து கொல்கத்தாவிலேருந்து கடல் வழியாக இதுக்கு மியான்மரில் வந்து உள்ள ஒரு துறைமுகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த மியான்மர் பங்களாதேஷ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆறுகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுலேயே வந்து கப்பல் போகிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம வந்து அது வழியாக மியான்மருக்குள்ளே போயிட்டு மியான்மர் வழியாக அந்த பக்கம் அப்படியும் கிராஸ் பண்ணலாம், நமக்கு வந்து ஈஸி. இப்போ இந்த சிலிகுரி வழியாக போகிறத விட பங்களாதேஷ்லேருந்து இப்படி போகிறதும் இல்லை மியான்மருக்குள்ளே வந்து போகிறதும் வந்து நமக்கு ஈஸின்னு வச்சுங்களேன். இப்போ பங்களாதேஷ் வழியாக போகிறோன்னா கொல்கத்தாவிலேருந்து கப்பலில் திங்ஸை ஏற்றி கொண்டு போய் சிட்டகங்களை இறக்கி சிட்டகங்கள்லேருந்து இது வழியாக லோரியில் ஏற்றி நம்ம வந்து இந்தியா இதுக்குள்ளே கொண்டு போகணும், திரிபுரா மணிப்பூர் இந்த பக்கமாக கொண்டு போகணும் லேண்டு வழியாக. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தாவிலேருந்து மெட்டீரியலை ஏற்றி நம்ம வந்து சிட்டாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்குது மியான்மரில், அங்கே கொண்டு போய் இறக்கி அங்கேருந்து ஒரு ஆறு ஒன்று மியான்மருக்குள்ளே மிகப்பெரிய ஆறு, கிட்டத்தட்ட கடல் மாதிரியே இருக்கும், மிகப்பெரிய ஆறு, அது வழியாக கொண்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் ரீச் ஆகி அதுக்கப்புறம் நிலப்போக்குவரத்து வழியாக மியான்மருக்குள்ளே போந்து அப்புறம் நம்ம வந்து இதுக்கு வெளியாகணும், எங்கே மணிப்பூர் திரிபுரா இந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகணும். இது வந்து கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தோம். இதில் என்ன மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்னா, இந்த சிட்டகாங் போகிறோம்ல அதில் ஒரு பகுதியாக தான் வந்து இவங்க அரகன் ஆர்மி பிடிச்சிட்டாங்க. ஆனால் பிடிச்சிருந்தாலும் நமக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் அரகன் ஆர்மிக்கும் இடையில் வந்து ஒரு புரிந்துணர்வு இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து என்ன நம்ம கேள்விப்படுறோம்னா வந்து இந்தியாவோட டிப்ளமேட்டும் ஒரு எம்பியும் வந்து அரகன் ஆர்மியோட பிரதிநிதிகளோட கலந்துரையாடி இந்த இந்தியாவோட போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அவங்க வந்து சம்மதித்ததாகவும் நமக்கு தகவல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாகவே அரகன் ஆர்மி கூட வந்து ஒரு புரிந்துணர்வு இருக்குது. நம்மளை என்ன இது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பங்களாதேஷ் இராணுவமும் இவங்க மியான்மர் இராணுவம் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆப்போனண்ட்டை தவிர இந்திய இராணுவம் வந்து எப்பயும் அவங்களுக்கு வந்து இஷ்யூ கிடையாது. அதனால் வந்து நம்ம அரகன் ஆர்மி கூட வந்து ஒரு புரிந்துணர்வில் நம்ம வந்து திங்ஸ்லாம் வந்து இன்னும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து இப்போ தற்சமயத்துக்கு அங்கே போய்கிட்டுருக்கு. இதில் என்ன மிகப்பெரிய ஒரு இதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷில் இருந்து எக்ஸ் ஆர்மி பீப்புள் என்ன ட்விட் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு பங்களாதேஷ் இராணுவம் நினச்சா ஒரு சில மணி நேரங்களில் வந்து நம்ம வந்து மேற்கு வங்காளம், மணிப்பூர், மேகாலயா இந்த மாதிரி ஏரியாவிலெல்லாம் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணிடுவோம், எங்கள்கிட்ட அவ்வளோ ஒரு மிக பலமான ஒரு ஆர்மி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 days 1 week 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த ட்வீட். இது கொஞ்சம் பரபரப்பாக இது போயிட்டு இருந்துச்சு. அப்படியெல்லாம் சவால் விட்ட பங்களாதேஷ் இராணுவம் வந்து ஒரு அரகன் ஆர்மி, ஒரு 40,000 பேர் உள்ள ஒரு அரகன் ஆர்மிக்கிட்டே இருந்து, இவங்க வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இராணுவம் கிடையாது, இவங்க ஒரு குரூப்பு.
இவங்கள்ட்ட இருந்த நாட்டை வந்து காப்பாற்றிக்க முடியாமல் பின்வாங்கிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய காமெடி அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து இந்தியாவோட இராணுவ வலிமையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பங்களாதேஷில் அவங்க ஷேக் ஹசீனா இராணுவ என்ன புரட்சி அது மாணவர் புரட்சி ஏற்பட்டு வெளியே நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து அடைக்கலம் தேடி வந்தாங்க. நம்ம இந்திய அரசாங்கமும் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. நமக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து நல்ல ஒரு புரிந்துணர்வு வந்து காலங்காலமாக இருந்தது. உங்களுக்கு வந்து வரலாற்று ரீதியாக உங்களுக்கு தெரியும். 1971 இந்தியா தான் வந்து பங்களாதேஷுக்கு ஆதரவாக வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டையிட்டு நம்ம தனி நாடாக அங்கீகரித்து அவங்களுக்கு எல்லா வேண்டிய உதவிகளையும் நம்ம செஞ்சோம். இந்த என்ன சொல்கிறது ஆர்மி கைடன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்களோட பாதுகாப்புக்கு நம்ம இராணுவம் தான் நின்னாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அவர் டாக்டர் யூனுஸ் வந்து பதவி ஏற்றார். அதிலேருந்து வந்து ஒரு ஆன்டி இண்டியன் சென்டிமெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து போயிட்டுருக்கு பங்களாதேஷில். இது வந்து எங்கே போயிட்டு முடியும் அப்படின்னு தெரியல. கூடிய விரைவில் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து சமாதானமாக பங்களாதேஷ், இந்தியா, சைனா, மியான்மர் எல்லாம் வந்து ஒரு சமாதான அமைதியை விரும்பும் நாடுகளாக அமையும் என்று இந்த புத்தாண்டு பிறக்க போகிற நேரத்தில் நம்ம வந்து ஆண்டவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எம் தமிழ் சேனல் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.